காட்டூர் வெர்சஸ் திருவானைக்கோவில். காட்டூர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்சுக்கு 4 ஓவர். திருவானைக்கோவில் அன்றைக்கி ஓப்பனிங் பாரு அஜய் மற்றும் ஜெரி சைக்கிளையும் அஜய் நான் சைக்கிளையும் இருப்பாங்க. காட்டூர் அணிக்காக நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிரிஜித் தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக முதல் ஓவரையும் வீச வராரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல யாருக்கு லெக் சைடு சைட்டில் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்கார், அவர் கைக்கே போயிருக்கு. சிங்கிள். செகண்ட் ஆன் ஒரு ஏஜ் கீப்பர் கேட்ச். ஃபர்ஸ்ட் விக்கெட்டில் இருக்கிறாங்க திருவானைக்கோவில். ரெண்டாவது பேட்ஸ்மேனாக விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் உடம்புக்கு போட்டார், ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, அதனால் ஒரு ரன் தான் ஓட முடியும். சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஒரு லெக் கேட்டுருங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு ஸ்லோயர் பேட்ஸ்மேனை ஏமாற்றி டாட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் ஒயிட் போட்டார். பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 பால் ஸ்டோரில் ரீபால். ஃபிஃப்த் ஒன் தூக்கி விட்டுருக்காரு. எங்கள் மிட் விக்கெட்டில் டீப்பில் தான் ஃபீல்ட் இருக்காங்க, அவர் கைக்கே போகுது. விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க திருவானைக்கோவில். ஓப்பனிங் விக்கெட் 2 விக்கெட் மேக் காலி. அணியின் எண்ணிக்கை 4. காட்டூர் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெய்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 பால் உடம்புல பட்டு லெக் பை டாட். நியூ பவுலர் மனோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 2வது ஓவரையும் வீச வரார். செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் விஜி சைக்கிளில் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. லெக் சைடு சைட்டில் 6 மச்சில் மாடியில் போய் விழுந்துருச்சு. லாங்கஸ்ட் 6. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு. ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில் 1 பிச்சில் பம்ப் ஆகிடுச்சு, பவுண்ட்ரி. தேர்ட் ஒன் டாட். ஃபிஃப்த் ஒன் G1. ஃபோர்த் ஒன் டாட். லாஸ்ட் 1 பால் மறுபடியும் உடம்புக்கு கோயிலுக்கு திசையில் திருப்பி விட்டுருக்காரு. டீப்பில் ஒரு ஃபீல்டர் இருக்கனால 2வது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா இல்லை. 2 ஓட அந்த ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை 17. திருவானைக்கோவில் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்டை லாஸ் பண்ணி காட்டூர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரஜித் தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 3வது ஓவரையும் வீச வரார். ரெய்னா ஸ்ட்ரைக். தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் டட் பால். செகண்ட் ஆன் ஒயிலில் நிற்கிறாரு. பவுலர் கைக்கே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் பேட்ஸ்மேனை ஏமாத்திறாரு. டாட். நெக்ஸ்ட் ஒன் உடம்புக்கு போட்டுருக்காங்க. கீப்பரே ஓடுறாரு, ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் போல்ட். ஆமாண்ணா நியூ பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பிரஜித் வெர்சஸ் ரமணா. பிரஜித் தாங்க வின் பண்ணியிருக்காரு. டாட். முடிவு அணியின் எண்ணிக்கை 20. காட்டூர் செம்மையாக பவுலிங் போட்டிருக்காங்க. 18 பாலுக்கு 20 தாங்க போட்டிருக்காங்க. பேட்ஸ்மேனுக்கு சாதகமான கிரவுண்டு இந்த கிரவுண்டு. தூக்கி விட்டாவே கெந்தி விட்டாவே 6 போயிடும். சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போட காட்டூர் அணிக்காக ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. யார் ரெய்னா ஸ்ட்ரைக்கில் நியூ பவுலர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நியூ பவுலர் ஜோசப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக இறுதி ஓவர் 4வது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ரீபால் டாட் பால். மேட்ச் வின் பண்ணோன்னா ஒரு 6-4 எடுத்துகிட்டு வரணும். டக்குன்னு 5 பாலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா? வர முடியல. ஒரு ஏஜ் ஒரு ரன். தேர்ட் ஒன் இது வரைக்கும் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க. காட்டூர் ஸ்லோயர் காலிலே போட்டார். டாட். காட்டூர் இந்த மேட்ச் இன்னைக்கு நடந்த மேட்ச்லேயே சூப்பராக இது வரைக்கும் பவுலிங் போட்டிருக்காங்க. ஏரில் நிற்கிது, ஃபீல்டர் இருக்காங்க, 2 பேர் ஒன்று கூடுறாங்க. யாராவது ஒருத்தர் பிடிப்பாங்களா? பிடிச்சிட்டு இருக்காருங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. குட் கேட்சுங்க. பிரஜித் இருந்தாங்க, ஒத்தகை கேட்சுங்க.
விக்கெட். ப்ரெஷரை போடுறாங்க திருவண்ணாமலை. கண்டிப்பாக நியூ பேட்ஸ்மேன் அடிக்க தான் போவாங்க யாராக இருந்தாலும். இந்த ரன் பத்தாது இந்த கிரவுண்டுக்கு, ஒரே ஓவர்லேயே அடிச்சிருவாங்க. நியூ பேட்ஸ்மேன் ரோஹித் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உடம்புக்கு போட்டிருக்காரு, திருப்பி விட்டுருக்காரு. G1 இறங்கி போய் ஆடுறாரு. ஒய்டு போட்டிருக்காங்க. லெக் கட்ரு ஸ்டெம்புக்குள்ளே வந்தனால டாட். சிறப்பாக பவுலிங் போட்டிருக்காங்க, செம்ம பவுலிங் சொல்லாங்க. காட்டூர் 24 அடிச்சிருக்காங்க. திருவண்ணாமலை பாலுக்கு பால் தான் அடிச்சிருக்காங்க. 25 அடித்தா காட்டூர் இந்த மேட்ச்சில் வின் பண்ணலாம். செம்ம ஃபைட் மேட்சாக இருக்கும். ஜிஜித் பிரஜித் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. ஜிஜித் ஸ்ட்ரைக்லேயும் பிரஜித் நான் ஸ்ட்ரைக்லேயும் இருப்பார். காட்டூர் அணிக்காக ரெய்னா நியூ பால் தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக முதல் ஓவரையும் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சுட்டு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காட்டூர் பிரஜித் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக் வந்துட்டார். டாட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் உடம்புக்கு போட்டாருங்க, ஒன்றுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் க்ளோஸில் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ரன், சிங்கிள் தான். 2 பால் ஜிஜித் சைக்கில் ரிட்டர்ன் திரும்பி ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போகுது, அவரால் கேட்சும் பிடிக்க முடியல, பாலையும் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்ட்ரி. லாஸ்ட் 1 பால் ஃபுல் டாஸு செல்லமா ஆப்ஷன் தொட்டு ஒரு ரன், சிங்கிள். ஓவர் முடியுது. காட்டூர் அணியின் எண்ணிக்கை 7. நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க திருவண்ணாமலை. இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜெரி தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 2வது ஓவரையும் வீச வரார். செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஜிஜித் சைக்கில் எந்த விக்கெட்டையும் லாஸ் பண்ணாமல் 7 ரன் அடிச்சிருக்காங்க. காட்டூர் பாலுக்கு பால் தான் விளையாடணும். ஃபர்ஸ்ட் பால் ரிட்டர்ன் திரும்பி அடிச்சிருக்காருங்க. பாயிண்டில் 6. செகண்ட் பால் உடம்புல பட்டு டாட். தேர்ட் ஒன் த்ரோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால். பவுலர் சேஞ்ச் பண்ணோம். அடிச்சிருக்காரு நியூ பவுலர். 1 பிச்சில் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிங்கிள் தான். ஓவர் த்ரோவில் மறுபடியும் ஒரு ரன் ஓடுறாங்க. 2. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க. 6. பால் காற்றுல உள்ளே வந்துருச்சு. விக்கெட்டுங்க. பால் போகலை, சூப்பராக தான் அடித்தார். ஃபர்ஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க காட்டூர். நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால் கீப்பர் மேலே பட்டு டாட். நெக்ஸ்ட் ஒன் வில்லியன் யார்கர் கோட்லேயே போட்டார். டாட். சூப்பராக பவுலிங் போட்டாங்க. 7 ரன் அடிச்சிருக்காங்க காட்டூர். 12 பாலுக்கு 8 அடிக்கணும். திருவண்ணாமலை அணிக்காக தேர்ட் ஓவரை வீச ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ரெய்னாட்ட கொடுத்துருக்கோங்க. ரெய்னா வெர்சஸ் ஜிஜித். ரெய்னா சூப்பராக போட்டிருந்தார் ஃபஸ்ட் ஓவர் 7 ரன்னுக்கு. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் சைக்கிளில் ஜிஜித். எனக்கு சாதகமான கிரவுண்டு. இன்னும் ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா பவுலிங் சூப்பராக வச்சுருக்காங்க திருவண்ணாமலை. டஃப்பாக போயிருக்கும். 12 பாலுக்கு 8 அடிக்கணும். செகண்ட் பால் ரிட்டர்ன் திரும்பி ஆடி இருக்காருங்க. 6 G1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்டிருக்காரு. G1. நெக்ஸ்ட் ஒன் மறுபடியும் ஆஃப் சைடு க்ளோஸில் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ரன் அவுட். தேவையான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க திருவண்ணாமலை. ஜிஜித் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஜோசப் ஸ்ட்ரைக்கில் மேட்சை கொண்டு போகிறாங்க லாஸ்ட் ஓவர் வரைக்கும். ரெய்னா சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு. மறுபடியும் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. தேர்ட் ஓவரில் லாஸ்ட் 1 பால் மேட்ச் பாலாக இருக்கும். டாட் பால் போட்டால் ஏமாற்றிட்டார். விக்கெட். ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க.
டாட் பால். லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போட திருவண்ணாமலை அணிக்காக யார் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். 6 பாலுக்கு 5 அடிக்கணும் காட்டூர். அதற்குள் கட்டுப்படுத்தினால் திருவண்ணாமலை இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் வின் பண்ணலாம். நியூ பவுலர் ராகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தனக்காக முதல் ஓவரையும் மனிதக்காக இறுதி ஓவரையும் வீச வராரு. 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். 6 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரன் டாட் பால் 5க்கு 5. செகண்ட் ரன் ஏஜி கீப்பர் கேட்சா விக்கெட். 4க்கு 5. பேட்ஸ்மேன் டேவிட் 4 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் இருக்காரு நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன் ஆஃப் சைட் டீசெண்டாக க்ளோஸில் தொட்டு விட்டு 1 ரன் தான் ஓடிருக்காங்க. சிங்கிள். மனோஜ் ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். ஸ்ட்ரைக் வந்திருக்காரு இப்போ. நெக்ஸ்ட் ஆன் அடிச்சிருக்காரு லெக் சைடில் கேப்பில் போகுது. பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். பாலுக்கு 3 அடிக்கணும். மேட்ச் தெரிக்குது. ஒரே ப்ரெஷர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கத்து கத்துறாங்க. நெக்ஸ்ட் ஆன் பவுலர் மிஸ் பண்ணிட்டாரு. ரன் அவுட். டாட் 1 விக்கெட். சான் ஃபயர் 1 பாலுக்கு 3 அடிக்கணும். 2 அடித்தா டை, 3 அடித்தா வின். 2 அடித்தா விக்கெட் முறையில் திருவண்ணாமலை தான் வின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பால் 1க்கு 3 அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது. அங்கே 2 ரன் ஓடுறாங்க. 3வது ரன் ஓடுறாங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. மேட்சை வின் பண்ணுறாங்க காட்டூர். செம்ம மேட்சுங்க. சரியாந்திர மேட்சுங்க. ஒரு செலிப்ரேஷனை பார்க்கலாம். கோயில் அன்னைக்கு எங்களது கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.